4 பேர் இருக்காங்க. உங்க பின்னாடி நல்லா தெரியும். சரி ரைட் நல்ல இல்ல பர்பஸ் இருந்தா ஓகேங்க. இப்போ நீங்க ரெடின்னு சொன்னா நான் ரெடி. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக இங்க கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்க பட்ஜெட் பற்றி பேசலாம். இந்த பட்ஜெட்டிலேயே ஹைலைட் லாஸ்ட் பாலில் வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் சிக்ஸர் வச்சது. ஏனென்று சொன்னால் 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் வருமான வரி கழிவு 2.5 லட்சம் வரை வருகின்ற வருமானத்திற்கு இல்லை. ஸோ தி மேக்சிமம் லிமிட் அதுக்கு மேல உண்டு. அதுக்கு பிறகு 2019 அதை பிஜேபி அரசாங்கம் 5 லட்சமாக உயர்த்தியது. 2023 அது 7 லட்சமாக உயர்த்தப்பட்டது. எல்லாரும் இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வருமான வரி விலக்கினுடைய அளவு உயர்த்தப்படும். ஆனால் யாருக்குமே 10 லட்சத்துக்கு மேல கற்பனையே இல்லை. ஆனா லாஸ்ட் பால்ல ஒரு சிக்ஸர். இது என்னத்துக்கு 5, 7, 9, 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. இப்போ இதுக்கு பிரதானமா 2 பர்பஸ். ஒன்னு மிடில் இன்கம் குரூப், பிக்சட் இன்கம் குரூப், குறிப்பா சம்பளம் வாங்குகின்ற சாலரிடு கிளாஸ், அவங்களுக்கு இன்கம் ஒழிக்கிறதுக்கும் வேலை இல்லை, தப்பும் பண்ண முடியாது. ஆனால் வருமான வரி 7 லட்சமா இருக்கு, வரி விலக்கு லிமிட். ஆகவே அவர்களுக்கு அதிக பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மத்திய அரசு பட்ஜெட்ல அதை 12 லட்சமா உயர்த்தினோம். இப்ப சாலரிடு கிளாஸுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 சேர்த்து 12,75,000 ரூபாய் வரை வருமானத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இதன் மூலமா அரசாங்கத்திற்கு நேரடியாக 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் அந்த 5 லட்சம் சேலரி செக்ஷன் மட்டும் இல்லை, பிசினஸ் கிளாஸ் ஃபார் எவரிபடி லிமிட் 12 ஆக்கி இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமா நேரடி வரி வருவாய் 1 லட்சம் கோடி குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்ததுக்கு பிரதான காரணம், இன்னைக்கு பிசினஸ்ல ஸ்டாக்னன்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிமாண்ட் கம்மியா இருக்கு. இப்ப நீங்க பார்த்தா ஒரு 12 லட்சம் வருமானம் வரக்கூடியவருக்கு 60,000 to 80,000 வரை வருமான வரியில் சேமிப்பு ஏற்படும். அது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில பணம். இந்த பட்ஜெட்டுடைய நோக்கமே
அந்த மிடில் கிளாஸ் கையில பணம் இருக்கணும். அப்ப என்ன ஆகும், மாசத்துக்கு 6,000 ரூபாய் 8,000 ரூபாய். ஸோ தே வில் கோ இன் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ். அப்ப என்ன ஆகும், கன்சியூமர் டியூரபிள்ஸ் சேல்ஸ் ஸ்பர் ஆகும். அப்ப அதன் மூலமா ஜிஎஸ்டி வருவாய் ஆக இது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, அதன் மூலமாக பொருளாதாரம் பலப்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வரி விலக்கானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல விவசாயத்திற்கு, சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க விவசாயத்தில் 3 லட்சம் கோடியா இருந்த கிராப் லோன், அதாவது 7% வட்டி, அதிலும் காலத்திற்குள் செலுத்தினால் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அது சேர்த்து அதை கணக்கில் எடுத்தா விவசாயிக்கு கிராப் லோன் 4% தான். அது 3 லட்சம் கோடியாக இருந்ததை 5 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறது. அதே மாதிரியா ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் MSMEல அதனுடைய டர்ன் ஓவர் 300 லட்சமா இருந்தது 500 லட்சமாக. இப்ப என்னன்னா, பல கம்பெனிகள், பல ஸ்டார்ட் அப் யூனிட்ஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெபினிஷனுக்குள்ள வரும். அந்த மாதிரி வரும்பொழுது வங்கியில கொலேட்ரல் இல்லாம, சொத்து ஈடு இல்லாமல் அவர்கள் கடன் பெற முடியும். இதை அவர்கள் வர்த்தகத்தை விஸ்தரிக்க முடியும். ஆகவே இந்த மாதிரியாக இந்த பட்ஜெட் ஒன்று, இந்த பட்ஜெட் டிபிசிட் 4.4% ஆஃப் ஜிடிபிக்கு உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால இது நான் இன்ஃபிளேஷனரி. நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு கூட ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்டு 2.5க்கு கீழே வந்து. ஆகவே பொருளாதாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மக்கள் கையில பணம் அதிகமாக கொடுக்கணும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பட்ஜெட் விலைவாசி உயர்வை, இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு எப்பவுமே இன்ஃபிளேஷன்ங்கிறது என்னன்னு சொன்னா, நாளைக்கு வர்ற வருமானத்தை கூட இன்னைக்கே எடுக்கிற மாதிரியா இன்ஃபிளேஷன் இட் இஸ் எ க்ரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் பொருளாதாரத்தில் ஒரு டெபினிஷன் உண்டு. காரணம் என்ன, வருமான வரி யாருக்கு, வருமானம் வர்றவருக்கு. ஆனா விலைவாசி உயர்வால் பாதிப்பு பிச்சைக்காரருக்கு கூட வரும். அவர் வருமானம் இல்ல, வருமான வரி கட்டல, இருந்தாலும் விலைவாசி உயர்வால் அவரும் பாதிக்கப்படுகிறார். அதனால பொருளாதாரத்தில் இன்ஃபிளேஷன் இஸ் தி குரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் மிக திறமையோடு, பணவீக்கமும் இல்லாமல், அதையும் கட்டுக்குள் வைத்து இந்த பட்ஜெட் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம வீர தமிழச்சி, நம் மதுரையைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதற்கான பட்ஜெட் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பாராட்டுக்குரியவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பொழுது போகலைன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கணும்னா இந்த மொழி பிரச்சனை கையில மாட்டிட்டு முழிக்கிறது. ஸ்டாலினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்கிறேன். ஏன்னு சொன்னா என்ன சொல்லி இருக்காரு இன்னைக்கு, நாங்கள் இருமொழி கொள்கையை ஏற்பவர்கள், 3வது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அப்படியா? சன்சைன் ஸ்கூல நீங்க சமச்சீர் கல்வி கூடமா மாத்தணும்னு அங்க தர்ணா உட்காருவேன். யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நான் ஏற்கனவே 48 முன்னணி தலைவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம், துரைமுருகன் அவர்கள் குடும்பம், TR பாலு குடும்பம், இவங்க எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற CBSE பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் 4 வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன்.
உங்க ஸ்கூலுக்கு மும்மொழி 4 மொழி, அத ஏன் உங்க தகப்பனார் கொண்டு வந்ததானே சமச்சீர் கல்வி? உங்க தகப்பனார் மேல உங்களுக்கு மரியாதையே கிடையாதா? அந்த உங்க ஸ்கூல்ல சமச்சீர் கல்வி மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி. அதுல நீங்க ₹1,00,000 ஃபீஸ் வாங்க முடியாது. வெறும் தமிழ் ஆங்கிலம் மாத்திரம்தான் நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா ₹800 தான் ஃபீஸ் வாங்கலாம். 80,000 வாங்க முடியாது, 1,00,000 வாங்க முடியாது. நீங்க காசு சம்பாதிக்க மும்மொழியா? மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா? சரி, நாளுக்கு நாள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது, அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அரசு பள்ளிகளிலே 1500 பள்ளிகளுக்கு மேல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை, மிடில் ஸ்கூல் வரை மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட், 10க்கு கம்மியா இருக்கு. இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது. மாண்புமிகு முதல்வர், நீங்க நாளைக்கு இது பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலேயாவது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரை 1 டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அங்க ஏன் இல்ல? மகேஷ் பொய்யாமொழிய வீட்டுக்கு அனுப்புங்கிறேன். மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர். ஏன் 3.5 வருஷம் 4 வருஷம் பத்தாதா உங்களுக்கு? ஏன் அந்த 9 நம்பர் 8 வகுப்புக்கு ஒரு கிளாஸுக்கு நினைக்காதீங்க, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட். அதை மாத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்கிறேன். எதுக்கு மந்திரி? சரி, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் உங்க சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி, கிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாதிரி எல்லாத்துலயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. அங்க இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடாது? சரி, அடுத்த இரட்டை வேடம் 2004 இருந்து 2014 வரை காங்கிரசினுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது, யுபிஏ சர்க்கார். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்ப? 1985 ராஜீவ் காந்தி பிரதமரா இருக்கிறத. இது எல்லாரும் நாம புரியாம இது நியூ எஜுகேஷன் பாலிசி, நோ, அது நாமன்கிளேச்சரே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில லோக்கல் லாங்குவேஜ், அடுத்து ஆங்கிலம், மூணாவதா ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு 10 வருஷம் நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்ப இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலால சேஞ்ச் கொண்டு வந்தது. அது என்ன? ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், மூணாவது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு இருந்தத எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு கொண்டு வந்திருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், என்னோட நல்ல நண்பர் தான் வைகோ, அவர் பையன் திருச்சியில எம்பியா இருக்கார் இல்லையா, துரை வைகோ. அவரோட பேர குழந்தை தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? தெலுங்கு படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. தெலுங்கு மொழியின் விரோதிகள். அதே மாதிரியா இப்ப நாம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் கேரளத்தை சார்ந்தவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள். ஏன்னா நான் இங்க கோயம்புத்தூர் மலையாள சபாலே போய் பேசியிருக்கேன். அவங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு? சரி, இப்போ ஹொசூர், தருமபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு? எனி ஒன் ஆஃப் தி ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸ். ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் சொல்லலையே, இதுல திணிப்பு எங்கன்னு வரும்? நான் கேட்கிறேன், ஒரு மொழியை படின்னு திணிக்கிறது எவ்வளவு தப்போ, படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு பாசிஸ்ட் டெண்டன்சி.
We are not fascist. But whereas Mr. Stalin is a fascist, he wants to prevent people from studying one more language. சரி, இதை விட மோசடி பேர் வழிகள் அரசாங்கம் இதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப சமீபத்தில் சென்னை மேயர் பிரான்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஊடக நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எதுக்கு? சென்னை சிட்டியில இருக்கிற அரசு பள்ளிகளில் பிரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. If there can be French, a foreign language, why not any one of the Indian languages? Mr. Stalin, tell me, உங்களோட எதேச்சாதிகாரம், பாசிசம் தமிழக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைகள் 6 வயசுக்குள்ள 4-5 லாங்குவேஜஸ் கத்துக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். இப்ப எவ்வளவுதான் முக்கினாலும் ஸ்டாலினால புதுசா ஒரு மொழி கத்துக்க முடியுமா? முடியாது. ஆனால் குழந்தைகள் கத்துக்கும். அதை தடுக்க நீங்க யார்? மத்திய அரசாங்கம் ஒண்ணு ஹிந்தி சம்ஸ்கிருதம் இம்போஸ் பண்ணலையே. அதனால தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்க தர்ணா அந்த நான் ஏற்கனவே சொன்ன 45 பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸ்டாலினோட மகள் நடத்துற, செந்தாமரை நடத்துற சன்ஷைன் ஸ்கூல்ல இருக்கும். அது இப்ப புதுசா கூட எங்கேயோ பிரான்ச் ஓபன் குரோம்பேட்ல பிரான்ச் ஓபன் பண்றாங்க. நீங்க உங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிடுறதுக்கு வெக்கமா இல்லையா? அதை தடுப்பீங்களா நீங்க? அதனால உங்க திமுக தலைவர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்து முன்னாடி நாங்க தர்ணா நடத்த வேண்டியிருக்கோம். நீங்க பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு இல்லை, கல்வி சேவை நீங்க செய்யணும். ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு எள்ளு முனைகளாவது மரியாதை கொடுக்கணும். சமச்சீர் கல்வி உங்க தோப்பனார் கொண்டு வந்தது, அதனால அதை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க இந்த ஆனமலையான் நல்லார் திட்டம் ரொம்ப நாளா பெண்டிங்லயே இருக்கு. ஆனா இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு சும்மா ஜாலியா டூர் போனாரோ முதலமைச்சர் கேரளாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை பத்தி பேசல? தமிழக விவசாயிகள்னா அவ்வளவு சீப்பா உங்களுக்கு? அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா? உங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வாட் ஹேப்பன் டு தட்? அதுக்கு அடுத்ததா நீங்க வெளியில இருந்துதானே உள்ள வந்திருக்கீங்க. கமகமான்னு இருக்குமே. நான் இப்பதான் ஸ்ரீராம் நகர் போயிட்டு வரேன். வெள்ளலூர்ல அந்த குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட 2 கார்பரேஷன் வார்டு பகுதி இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 7500-8000 வீடுகள் இருக்கு. அதே மாதிரியா வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து அத என்ன சொல்றாங்க, முனிசிபாலிட்டி ஆக்க போறாங்களா? முனிசிபாலிட்டி ஆக்க போறாங்களா? அங்க 12000 வீடு இருக்கு. டோட்டல் 20000 வீடுகள் இருக்கு. அங்க எங்கேயாவது மக்கள் வீட்டு கதவை திறந்து வெளில வர முடியுதா? என் காரை விட்டு இறங்கறதே குப்புன்னு நாத்தம். என்னன்னு கேட்டா சொல்றாங்க, இங்கதான் கோயம்புத்தூரோட குப்பை பூரா போடுறாங்க வெள்ளலூர்ல. லட்சக்கணக்கான ஏக்கருக்கு குப்பை அங்க இருக்குன்னு. இதுல நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அதுல என்ன சொல்லியிருக்கு? இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் சர்க்கார நான் இப்ப போய் அங்க தாய்மார்கள் எல்லாம் பார்த்துட்டு வரேன். நுரையீரல் தொற்று, பிரஸ்ட் கேன்சர், இதெல்லாம் திராவிட மிருக ஆட்சியில மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. இட்ஸ் நாட் திராவிட மாடல். திராவிட மிருகங்களின் ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல காசை கொடுத்து 100க்கு 97 சீட்டு உங்க கூட்டணி ஜெயிக்கும். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? மனிதாபிமானமே கிடையாதா? இந்த மக்கள் புறா இப்படி
வந்து சாக்கடை நாத்தத்தில் இத்தனை வருஷமா இருக்காங்களே அப்படின்னு. அதனால நான் மக்கள்கிட்ட பேசினேன். ஏற்கனவே வீட்டில் கருப்பு கொடி ஏத்துற போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி மனித சங்கிலி, மிருகங்கள் ஆட்சியில் மனித சங்கிலிக்கு இம்பாக்ட் இருக்குமா? அதனால நீங்க கார்பரேஷன்ல எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம் தமிழ்நாட்டை ஆளுதுங்கிறதுக்கு இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட அதுக்கு பணம் தனியா வாங்குறீங்கல்ல, ஹவுஸ் டாக்ஸ் தவிர சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மிருகங்களின் ஆட்சியில பணம் வசூலிக்கிறீங்க. வாட் ஹேப்பன் டு யூ? ஏன் நீங்க சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அதனால அந்த மக்கள்கிட்ட பேசின பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீங்க உதவி செய்யணும், எங்களுக்காக எங்க பக்கம் நிற்கணும். அதனால மக்களோட விருப்பம், வரி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்பவே எல்லாரும் எல்லாம் மிடில் கிளாஸ். நீங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மோகன் மந்திராஜன் அவர்கள், அவர் தலைமையில ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கல்யாணம் நின்னு போச்சா? அட பாவிகளா, உங்க திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு மிருகத்தனமானதா இருக்குமா? கேவலமானதா இருக்குமா? நான் கேட்கிறேன், மொழிய வச்சு அரசியல் தகுடு திட்டம் பண்ற மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, 24 மணி நேரத்தில் இதுக்கு தீர்வு காண உங்களுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, திறமை இருக்கா, திராணி இருக்கா? மக்கள் எல்லாம் மிருகங்களா? உங்களுக்கு ஓட்டு வேணும், காசை கொடுத்து ஓட்டு வாங்குவீங்க, அதுக்கப்புறம் மக்களை மதிக்க மாட்டீங்களா? அதனால அந்த வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து மற்றும் அந்த 2 கார்பரேஷன் வார்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி இருந்து டியூஆர வரி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக மக்கள் மத்தியில் இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது? பட்ஜெட்ல வந்து ஒவ்வொரு வருஷம் நம்ம மத்திய அரசாங்கம் பட்ஜெட் போடுறாங்க சார். ஆனால் மாநிலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நிதிகள் சரியான முறையில் கையாளப்படுறது இல்லை. இங்கே கடைமுறையில் இருக்கிற மக்களுக்கு வந்து சேர்வது இல்லை அப்படிங்கிறது குறிப்பாக விவசாயத்தில். இனிமேல் இந்த விவசாயத்தில் 6000 ரூபாய் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் ஈடுபட்டு இருக்காங்க. பட்டியலில் கூட தயாரித்து தர்றாங்க. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இங்க தமிழ்நாட்டில் தான், மற்ற மாநிலங்களை நான் கேள்விப்படலை. போலியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இந்த விவசாயி கொடுக்கிற 4 மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய், வருஷத்துக்கு 6000 ரூபாய இங்க இருக்கின்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளின் துணையோடு திருடி இருக்கிறார்கள். அத அக்கவுண்ட்ல திருப்பி செலுத்த சொல்லி ஆர்டர் போட்ட பல மாவட்டங்கள் இருக்கு. விழுப்புரம், அரியலூர், அந்த மாதிரி மாவட்டங்கள். அதனால நீங்க சொல்றது சரிதான். எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு போய் சேருவது இல்லை. ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இது பற்றி பேச ஒரு யோசனை இருக்கு. அதாவது மத்திய அரசின் திட்டங்களை கண்காணிக்க மாவட்டங்களிலே ஒரு குழு போடப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய சஜஷன் பல பேர்ட்டேந்து வந்திருக்கு. அதனால இது மத்திய அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்படும். தமிழக வெற்றி கழகமாகட்டும் சீமானாகட்டும் இந்த வந்து புதிய கல்விக் கொள்கைகள் வந்து போராட்டம் நடத்தப்படும். நான் என்ன சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி, நாம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. அதுதான் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அதனால எல்லாரும் அதை பேசுறாங்க. நான் சொல்றேன், இந்த கல்வி கொள்கையில் நீங்க தாவேக்கா சொன்னதுனால கேட்கிறேன், மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது? இருமொழி கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? டெல்மி. இந்த மந்திரிகள், கார்பரேஷன் வார்டு கவுன்சிலர் யாராவது தங்க குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்திருக்காங்களா? எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க, பெரிய லீடர்ஸ் இல்ல திமுகல. அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்துல புரண்டுகிட்டு இருக்காங்க. உங்க குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும்,
வெளிநாட்டில் படிக்கும். ஆனா சாதாரண இவங்க எங்க தடுக்கிறாங்க? ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபவ் இருக்கிற உங்களோட குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால தடுக்க முடியல. ஆனா கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயியின் குழந்தைகளை நீங்க குறவளைய நெரிப்பீங்க. படிக்காதே. என்ன புத்திசாலித்தனம் இது? யாரா இருக்கட்டும், அது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய். இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்க தொடர்வோம்ங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்ல இருந்து வித்ட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூல்ல சேருங்க. என் பேரம்பேத்தி கூட சென்ட்ரல் ஸ்கூல்ல படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான். ஆனா உங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது. யாரு 1 லட்சம் பணம் கொடுக்கறது? இது வருஷத்துக்கு 3000 4000 ஃபீஸ். அதனால ஏழை எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலெக்ஷன். போட்டு பார்ப்போம்ங்கிறேன் நான். போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கிறது என்ன எண்ணம். எந்தெந்த ஸ்டேட்ல வந்து இதெல்லாம் கைது போட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்ல போடுறாங்க? எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி தடை இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு. கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு, தெலுங்கானால இருக்கு, கர்நாடகால இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன் இது பெங்கால்ல இல்லையா? பெங்கால்ல இருக்கு. எல்லா இடத்துலையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. நான் கேட்கறேன், பாண்டிச்சேரி வந்து பொலிட்டிக்கலி வி கேன் சே பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில நவோதயா வித்யாலயா இருக்கு, 2 நவோதயா பள்ளிகள். அது ரெசிடென்சியல் ஸ்கூல், உண்டு உறைவிட பள்ளிகள். அங்க எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம். அங்க தமிழ் இல்லையா நவோதயா ஸ்கூல்ல? அது மட்டும் இல்ல, 1967 வரை எந்த குழந்தையும் தமிழ் படிக்காம 6ஆம் கிளாஸ்க்கு வர முடியாது. அப்போலாம் 6ஆவதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம். முத 67 ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வந்த துரதிருஷ்ட ஸ்டூடெண்ட் நான் தான். ஏன்னா எனக்கு முதல் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஹிந்தி படிச்சாங்க. ஆனா நான் படிக்கல. ஆனா எனக்கு வேலை, நான் சிஏ முடிச்சதும் மத்திய பிரதேசத்துல கிடைச்சது. அங்க போனதும் எல்லாரும் ஹிந்தியில வந்து பேச வருவாங்க. அப்ப உடனே அவங்கள்ட்ட முஜே ஹிந்தி நஹி மாலும். நான் கத்துக்கிட்ட முதல் ஹிந்தி வார்த்தை என்ன? முஜே ஹிந்தி நஹி மாலும். ஏன்னா அவர் ஃபர்தரா பேசுறத நிறுத்துறதுக்காக. அந்த மாதிரி தலைமுறைகளுக்கு எடுத்த தீய ஆட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. உங்க குழந்தை படிக்குதே, நான் சொல்றேன், வெக்கம், மானம், ஈசர், ரோசம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா இந்த இருமொழி கொள்கை பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் 24 மணி நேரத்துல உங்க குழந்தைகளை இப்ப படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ணி டிசி வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு. அப்ப நீங்க யோக்கியமானவர்கள், நேர்மையானவர், நல்லவர், மக்கள் நலம் விரும்புவர் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். பகிரங்கமா அறிவிப்பேன். நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டுல எங்க தன் குழந்தை படிச்சாலும் வித்ட்ரா பண்ணுங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல சேருங்க. ஸ்டாலின் அவர் செய்யணும், கனிமொழி அவர் செய்யணும், எல்லாரும் செய்யுங்க. தமிழ் ஏழை எளிய தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும். அது யாரா இருக்கட்டும், ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். நன்றி.